குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களோட வயிறை குறைக்கிறதுக்கு எவ்வளவோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணி உங்க வயிறு இன்னும் அப்படியே இருக்கா? நீங்க பண்ற மேஜரான தப்பு என்னன்னா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறது தான். டிஆர் ஒர்க் அவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் மூமெண்ட்டை விட ப்ராப்பரா கோர் என்கேஜ் பண்ணி மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடணும். ஸோ இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்ணணுங்கிறத டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். எந்த டிஆர் ஒர்க் அவுட் பண்ணாலும் இப்ப நான் சொல்ல போறது தான் பேஸ்மெண்ட். மூச்சை மூக்கால உள்ள இழுக்கணும். அது ப்ரிப்பரேஷன் மோடு. மூச்சை மூக்கால உள்ள இழுக்கும் போது உங்களோட வயிறு பெருசாகணும், வயிறுல ஏர் ஃபில் பண்ணும், பலூன் மாதிரி வரணும். நெக்ஸ்ட் மூச்சை வாயால விடணும். மூச்சை வாயால விடும்போது தான் கோர் என்கேஜ்மெண்ட் ப்ராசஸ் பண்ண போறோம். அந்த இடத்துல எப்படி பண்ணணும்னா மூச்சை ஸ்லோவா வாயால விடும்போது நமக்கு யூரின் வந்தா அதை வராம இருக்க டைட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைட் பண்ணி ஸ்லோவா அப்படியே மேலே எடுத்துட்டு உங்களோட தொப்புல அப்படியே ஃபுல்லா லாக் பண்ணி டைட் பண்ணும். இதுதான் ப்ராப்பரான கோர் என்கேஜ்மெண்ட். டிஆர் ஒர்க் அவுட்ஸ்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் தான் க்ளூட் பிரிட்ஜ் ப்ளஸ் மார்ச்சிங். அது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்படி ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க, காலை மடக்கிக்கோங்க, ஹேண்டு ஹெட்டில் வச்சுருக்காங்க. ஸ்டெப் நம்பர் 1, மூச்சை மூக்கால இழுக்கும்போது வயிறு பெருசாகணும், அப்படியே ரிப்கேஜ் எல்லாமே பெருசாகி வயிறில் ஏர் ஃபில் பண்ணும். இப்போது வாயால் மூச்சை விடும்போது உங்களோட வெஜினா டைட் பண்ணி, அதாவது யூரின் வந்துச்சுன்னா அதை டைட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டுட்டு வந்து உங்களோட தொப்புல லாக் பண்ணுங்க, டைட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டு இருக்காங்க வாயில், அப்படியே மூச்சை விட்டுட்டே ஹிப்பை ஸ்லோவாக தூக்கணும். தூக்கி இப்போ கோர் டைட் பண்ணுறாங்க, மூச்சை விடுறாங்க. அகெயின் ஸ்டெப் நம்பர் 2, இப்போது ப்ரீத் அவுட். மூச்சை வாயிலேருந்து விட்டுட்டே லெக்கை செஸ்ட் வரைக்கும் பெண்ட் பண்ணி கொண்டு வர்றாங்க. மூச்சை உள்ளே இழுக்கும் போது கீழே கொண்டு வர்றாங்க. அகெயின் ஆப்போசிட் சைட், மூச்சை வாயால் விட்டுட்டே பெண்ட் பண்ணுறாங்க, மூக்கால் இழுத்துட்டு கீழே கொண்டுட்டு வர்றாங்க. இப்போ இந்த இடத்துல கோர் டைட் பண்ணி அந்த கோர் என்கேஜ்மெண்ட்டில் தான் பண்ணணும். இன் பிட்வீனில் இந்த கோர் டைட் பண்ண முடியலை. கோர் டைட்டுங்கிறது பெல்லி பட்டன் உள்ளே லாக் பண்ணி இருக்கணும். லாக் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் கீழே இன்ஹேல் டவுன் பண்ணி அகெயின் அப்படியே செட் பண்ணி இந்த ப்ராசஸை ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் ப்ராப்பரான டிஆர் ஒர்க் அவுட்ஸ். ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக மைண்ட் கோஆர்டினேட் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் அச்சீவ் பண்ணிடுவீங்க. மைடியே போஸ்ட்மார்ட்டம் மம்மீஸ், ஃபர்ஸ்ட் கோர் என்கேஜ் பண்ணும். மூச்சை வாயால் விட்டுட்டு உங்களோட தொப்புல உள்ள வச்சு கோரை நல்லா டைட் பண்ணுங்க. எந்த ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணும்போது வாயால் மூச்சை விடுங்க, திருப்பியும் பொசிஷன் போகும்போது மூக்கால மூச்சை இழுங்க. இந்த டிஆர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது எந்த இடத்தையும் மூச்சை ஹோல்ட் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப பண்ணுற மேஜர் மிஸ்டேக். ஸோ மூச்சை இழுத்து விட்டுட்டே இருங்க. அப்படி பண்ணாலே நீங்க பண்ற டிஆர் ஒர்க் அவுட் சேஃபா இருக்கும்.